என்ன சின்ன பொண்ணு இப்படி ஆயிட்டு? நம்மள ஏதோ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத குறைக்கு தள்ளி விட்டானுங்கப்பா. எப்பா போலீஸ கிழிச கூட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் சின்ன பொண்ணு உண்மையாவே அது தங்க நகை தானே, இல்ல சும்மா கவரிங்க தூக்கிட்டு சும்மா போனியா? ஏன் ஒத்தரோசா எனக்கே அது தாண்டி தெரியல. அது தங்க செயின் தாண்டி. எங்க நெட்டை ரொம்ப நாளா கழுத்துல போட்டு சுத்தினாரு பார்த்துக்க. இப்போ ஒரு 2 மாசமா தான் கழட்டி வச்சிருந்தாரு. கேட்டா செயின் லைட்டா ஆக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நானும் அதான் சரின்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்தா தானே தெரியுது இது கவரிங்கன்னு. என்ன இளவுன்னு தெரியலையே. ஐயோ யார் ஏமாத்துறான்னு தெரியல. இந்த கடைக்காரனுங்க எதுவும் போய் சொல்றானுங்களா, இல்லைன்னா இந்த நெட்டை பய வித்து தின்னுட்டு கவரிங்க வாங்கி வச்சிருக்கானான்னு தெரியலையே. ஆமா, கடைக்காரனுங்களுக்கு இதான வேலை. அவனுக்கு எதுக்கடி போய் சொல்ல போறானுங்க? அவனுங்களுக்கு என்ன 50,000 ரூபாய் கொடுத்துட்டு 3 பவுன் செயின் தரேன்னு யார் வேண்டாம்பா? அவனுக்கு தான் அழகா வாங்கி அடகு வைப்பானுங்களே. எம்மா ஓ வீட்டுக்காரன் ஏதோ நடுவில் வேலை பார்த்துருக்காரு நினைக்கேன். தேவையில்லாம ஒன்ன நம்பி வந்ததுக்கு இப்ப நானும் தான் அசிங்கப்பட்டு இருக்கேன். எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. அட போடி, நானே ஏற்கனவே வயிற்றுச்சல் இருக்கு. நீ என்ன கொஞ்சம் என்ன வயிற்றுச்சல கிளப்பி விடுறா. ஆமா, உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். எப்பாச்சே ஒரு கிளாஸ் ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி இப்படி கூட்டு போயிட்டு கடைசியில் இப்படி அசிங்கப்படுத்தி தானே விட்டா. கடைசியில் ஜூஸும் கிடைக்கல, கடைசியில் காசும் வரல. ஏன்டி இப்படிலாம் திட்டிட்டு கிடக்கா? நானே சரி 50,000 ரூபாய்க்கு அடகு வச்சு நல்ல ட்ரெஸ் எடுத்து நல்ல ஜாலியாக ஆடி மாதம் போட்டு திரியலான்னு நினச்சேன். இப்போ ஆடி ஆஃபர்னு வந்தாலே நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துடுது. இந்த புருஷமார்களுக்கு அது தெரியுதா? தெரிஞ்சு அவனுக்கு கொஞ்சம் ஒரு 20,000 30,000 கையில் காசு தந்தால் நல்லா இருக்கும். ஒன்றும்லாம் தரமாட்டேக்கானுங்க. அவ்வளோத்தையும் பதுக்கலை பார்க்கணுங்க. ஆமா, நீ உன் வீட்டுக்காரன் செயினை திருடி அவருக்கு ஆப்பு வச்சிடலான்னு பார்த்தா கடைசியில் அவர் உனக்கு ஆப்பு வச்சு டாட்டா பை பண்ணி போயிட்டாரு. இப்போ கடைசியில் இங்கே பேரு அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். ஏ உத்தரசா, சரி விடுடி, இதை யார்ட்டையும் சொல்லாதடி. ஒரு மாதிரி அசிங்கமாக போகும். நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? சரி சொல்லாமல் இருந்தால் நல்லதுதான். என்னங்கடி 2 பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கியே? ஏ உத்தரசா, செல்லத்தாயக்கா தாண்டி வராவே, எதுவும் சொல்லிடாதே. எதுவும் சொல்லல. செல்லத்தாயக்கா, என்னடி 2 பேர் மூஞ்சும் ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி இருக்கு? ஏக்கோ அதுவாக்கோ அது அது ஏக்கா சும்மா பேசிட்டு இருந்தோக்கா, வேற ஒன்றும் இல்லை. உங்க 2 பேர் முகர கட்டையை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ நல்லா எங்கேயும் நல்லா அசிங்கப்பட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு மூஞ்சி பார்த்தா. ஏக்கோ எப்படிக்கா இப்படி கரெக்டா கண்டுபிடிச்சியே? ஏ உத்தரோசா, அடியே உதவாக்கற. ஐயோ இவ வேற. அதான் உங்க மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியுதுல்ல. என்னடி என்னாச்சு சொல்லுங்க. சின்ன பொண்ணு சொல்லட்டுமா? எடு செருப்ப நாய. நான் வாய மூடிட்டு இரு சொல்லாதன்னா இப்ப அசிங்கப்பட்டதை செல்லத்தாய கிட்ட சொல்ல புரியோ? போ சொல்லி தோலை என்னனியும். என்னடி நான் உன்கிட்ட கேட்டா நீ சின்ன பொண்ணு மூஞ்சி வேன்னு பாத்துட்டு இருக்கா? என்ன விஷயம்? ஏக்கோ அந்த கதையை ஏக்கா கேக்கிய? ஐயோ அதை எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? ஏம்மா வாயால சொல்லனா வேற ஏதாவது சொல்லுவாவே. ஏம்மா சும்மா வெறுப்பேத்தி நடக்காத. சொல்லன்னா சொல்லி இல்ல போயிட்டே இருப்பதுக்கு. ஏக்கோ சொல்றேன்க்கோ சொல்றேன். இந்த சின்ன பொண்ணு இருக்காளக்கோ ஒரு செயினை அடகு வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது அடகு வைக்கிற கடைக்கு கூட்டு போன்னு சொன்னாக்கோ நாங்கள் நல்ல பெரிய நகை கடையா பார்த்து உள்ள போனோக்கோ. நகையை அடகு வைக்க கொடுத்தா கடைசியில் அது கவரிங் நகைன்னு சொல்லி எங்களை வெளியே அடிச்சு பத்திட்டாவக்கோ. போலீஸை கூடாத குறைதாங்கோ. போலீஸை மட்டும் கூப்பிட்டுருந்தாவனா நாங்கள் இந்நேரத்துக்கு கம்பி தாங்க எண்ணிட்டு இருக்கணும். என்னடி சொல்ற? செயின் அடகு வைக்க போனீங்களா? செயின் எதுக்கு அடகு வைக்க போனீங்க? யார் செயின்? ஏக்கோ இவ நெட்ட மாமா செயினா அப்படிதான் சொல்லி எடுத்துட்டு வந்தா பாத்துருங்க. வேற அது யார் செயின் என்ன எதுன்னு எனக்கு சரியா தெரியலக்கா. அவதான் கவி மாமா செயினுங்க. எக்கோ அது எங்க நெட்ட மாமா செய்யணுதாங்கோ. சரி அது உங்க நெட்ட மாமா செயினாவே இருக்கட்டும். அதை எதுக்கு அடகு வைக்க போனீங்க? வீட்டுல எதுவும் பண தேவை இருக்கா என்ன? எக்கோ அது அது எக்கோ பண தேவையும் கிடையாது ஒன்னும் இல்லக்கோ. ஆடி மாசம் ஆயிட்டலக்கோ. இவ வந்து புடவை எடுக்கணும்ட்டு 50,000 ரூபாய் வீட்டுக்காரன்ட்டு கேட்டுப்பா போல. இவ நெட்ட மாமா காசு இல்லைன்னு இவ சேர்ந்து தூக்கிட்டு வந்துட்டாக்கோ. அட பைத்தியக்காரியா சின்ன பொண்ணு நீ. இப்படி புடவை எடுக்கணும்னு எவ்வளவு 50,000 கேட்பாளா? ஏமா தரலன்னா சரி விட்டுட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு சேர்ந்து தூக்கிட்டு வந்திருக்கா. ஏமா ஒரு பவுன் வேலை உனக்கு என்னன்னு தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு கொண்டு அடகு வைக்க. எக்கா போங்கக்கா, கடைசியில அடக வைக்கல ஒண்ணு வைக்கல. அதான் கவரிங் செய்யணும் திருப்பி அனுப்பி விட்டாவில்ல. எக்கா அந்த நெட்ட கேட்டேங்கோ. ஒரு புடவை எடுத்துறதுக்கு அவ்வளவு மினுக்குறாங்கோ. வேற நான் என்ன பண்ணுவேன்? கேட்ட காசை கூட தர மாட்டேங்க. ஏமா ஏதோ எனக்கு துணியா எடுத்து அடுக்கிற மாதிரி கதை பேசிட்டு இருக்கான். இந்த ஆடி மாசம் வந்தா கொஞ்சம் ஆஃபர்ல துணி எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். இது எல்லாரோட நார்மலா பொம்பளைங்க ஆசை தானே. அதுக்கு காசு கெடுத்து ஓவரா பண்றான். அதான் சேர்ந்துக்கு அடகு வச்சிடலான்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா கவரிங் செய்யனா இருக்கு. அட விளங்காதவள, துணி எடுத்து தரலன்னு வீட்ல உள்ள நகையை வளைச்சு அடகு வைக்க போவாளா? அட என்ன பொம்பளை நீ? என்னக்கா நீங்களே எப்படி சொல்றீங்க? ஏன் ஒருத்தர சாவதான் புத்தி கட்டு ஒண்ணு துணை கூட்டு போனா உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ புத்தி மாதிரி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட வேண்டியதானே. நீ ஆட்டிக்கிட்டு அவ பின்னாடியே போனா. ஏக்கோ அதுவாக்கோ அது அது ஆமா, உனக்கு ஏதாச்சும் ஜூஸ் இல்ல பிரியாணி ஏதாச்சும் வாங்கி தரேன்னு சொல்லிருப்பா. உடனே நீ நாக்கதவங்க போட்டு போயிருப்பா. அட என்ன கடி இப்படி பண்ணிட்டு தெரியறிய? ஏக்கோ ஆமாக்கா எப்படி கேட்டி கரெக்டா கண்டுபிடிக்கியே? ஆமா உங்களுக்கு முகரைய பார்த்தா தெரியாது. மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிப்பேன்டி. ஏக்கா என்னக்கா நீங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிய? நானே என் நகையை கவரிங்க ஆயிட்டேன்னு நானே கவலையில இருக்கேன். நீங்க என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கிய? ஆமா இப்படி வீட்டுக்கு தெரியாம வேற நகை எடுத்துட்டு கொண்டு அடகு வச்சா வேற உனக்கு இப்படிதான் ஆகும். ஏக்கா போங்கக்கா, ஆசையா 20,000 30,000 ரூபாய்க்கு புடவை எடுக்கணும்னு அந்த நகையை ஆசையா கொண்டு அடகு வைக்க போனேக்கா. இப்படி கவரிங்கன்னு சொல்லி இப்படி வெளியே பத்தி விட்டானுவக்கோ. ஏடி அது எப்படிடி தங்கம் ஓன்ட்ட இருக்கும்போது தங்கமா இருக்கும், அங்க போனவன கவரிங் ஆகும்? ஏடி அது ஒருவேளை கவரிங் செயினா தான் இருக்கும். ஏமா கவரிங் செயினை பார்த்தவன கண்டுபிடிக்காண்டா இது கவரிங்னு? ஏமா அந்த அளவுக்கு கூமுட்டையா இருக்கே. தங்க செயினுக்கும் கவரிங் செயினுக்கும் உங்களுக்கு வித்தியாசமா தெரியாது?
ஏக்கோ இந்த செயினை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கக்கோ, பார்க்க அப்படியே தங்க மாதிரியே இருக்கும்க்கோ. எங்க கொண்டா பாப்போம். இந்தாங்கக்கோ. அட ஆமா, நீ சொன்ன மாதிரி பார்க்க செயின் தங்க செயின் மாதிரி தான் இருக்கு. ஆனா கவரிங் அடி அப்படியே தங்க மாதிரியே இருக்குடி. எக்கோ ஆமாக்கோ, நானே தங்க செயின் நினைச்சதாக்க இவ பின்னாடி போனேன். கடைசியில கவரிங்னோட எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டுக்கோ. ஏடி கடையில அடகு வைக்க போனீங்களே, அங்க எதுவும் மாத்தி விட்டாவளோ? ஏக்கோ இல்லக்கோ, செயின் என் கையிலே தான்க்கா இருந்துச்சு. ஏன் முன்னாடியே தான்க்கா செயினை உரசி பார்த்தான், உடனே இது கவரிங்னு சொல்லிட்டாங்கோ. அட பாவி மக்கா, அப்பவும் வீட்டுக்காரங்க ஏதாவது திருட்டு வேலை பாத்துருப்பான்னு நினைக்கும் பத்துக்க. அப்படியே தங்க மாதிரியே இருக்குடி. ஏக்கோ ஆமாக்கோ, அந்த நெட்ட பையன் ஏதோ வேலை பார்த்துட்டு நினைக்க. அவனுக்கு இருக்கோ இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவனுக்கு இன்னைக்கு நான் தீபாவளி வெடி வெடிக்கிறானே இல்லையான்னு பாருங்க. ஏ சின்ன பொண்ணு, உன் வீட்டுக்காரனை திட்டு, அது தப்பு இல்ல. ஆனா இப்படி புடவை எடுக்கணும் அதை எடுக்கணும்ட்டு வீண் செலவுக்குள்ள அப்படி நகையை கொண்டு அடகு வைக்காத பத்துக்க. நகை விக்கிற வேலை என்னன்னு தெரியுமா? ஒபாடிக்கு இஷ்டத்துக்கு அடகு வச்சுட்டு வந்துருவா. ஒருவேளை திருப்பாம வேற நகை மூழ்கிட்டு என்னடி பண்ணுவேன்? ஏக்கோ அது எப்படிக்கா மூழ்கும்? இது என் வீட்டுக்காரன் செயின் பத்திலாம் அவன் நல்லா பத்திரமா திருப்பிடுவான்னு நினைச்சு நான் அடகு வைக்க போனேன். கடைசியில பார்த்தா அவன் ஏற்கனவே வித்து தின்றுருக்கான் போலயே. எக்கோ கடைசியில் இவ கூட போனதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா போச்சுக்கோ. ஆமா, நகையை அடகு வைக்க நல்லா கூட்டிட்டு போயிருக்கால, அப்போ ஒண்ணும் தெரியல போல. இது கவரிங் சொன்னா உனக்கு கேவலமா போயிட்டோ. ஏ சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட் இந்த ஒத்தரசா கூட சேர்றது நிறுத்து பத்துக்க. இப்படி சேர்ந்து அவ்வளோ ஒரு உருப்படாம குட்டி சவரா போயிட்டு அடக்கிய. ஏக்கோ என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? வேற உங்களை எப்படி சொல்லணும்? அவ சொல்லியிருக்காண்டி இவ கூட்டு போயிருக்கா பாரு. ஏமா அங்க கடைக்காரங்க ஏதோ நல்லவனுங்களா இருந்தாலும் கொஞ்சம் விட்டுருக்கானுங்க. போலீஸ் கிழிச்சு கூட்டு போய் கவரிங் நகை தங்க நகை அடகு வைக்க வந்திருக்காளுவே. என்ன ஏதுன்னு கேளுங்கன்னா இன்னத்துக்கு கம்பி தானடி என்னணும். இவர் யார் வந்து உங்களை அவ்வளோத்தையும் ஜாமீன்ல எடுப்பா? ஏக்கோ ஆமாக்கோ, ஏதோ நான் பண்ண புண்ணியக்கோ, ஏதோ ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம் வெளியே. ஏனுமேட்டு பார்த்து கவனமா இருங்கடி. இந்தா சின்ன பொண்ணு, இந்தா உன் செயின் இப்படி. அடியே அந்த செயினை ஏண்டி என்ன கையில வச்சிட்டு இருக்கா? தூக்கி ஏறி அதான் கவரிங்காச்சே. ஏ ஒத்தரோசா, எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டா இருக்குடி. வேற ஏதாச்சும் இன்னொரு கடைக்கு போய் பாப்பமாடி, போய் கேப்பமாடி. இது ஒருவேளை தங்கமா தான் இருக்கும்னு நினைக்கேன். எடு செருப்ப நான் ஏன்னா இன்னும் எத்தனை கடைக்கு உன் கூட வந்து அசிங்கப்படணும்? அங்கேயும் கவரிங்னு சொல்லி எப்படி கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்துவானுங்க, என்ன போலீஸ்ல எழுதி கொடுப்பானுங்க. ஏமா எனக்கு தேவையா? ஏமா உனக்கு வேணா கேட்கணும், நீயே ஒவ்வொரு கடையா ஏறி இது கவரிங்கா தங்கமானு கேட்டு வா. என்னால முடியாதுப்பா. எப்பா அந்த செல்லத்தாய்க்க என்ன திட்டுறாவ? ஏமா நம்மளால முடியாதுப்பா. இப்படி அவ்வளோட்டி நம்மகிட்ட திட்டுவாங்க முடியாதுப்பா. ஏ சின்ன பொண்ணு, இனிமே எத்தனை கடையில போய் பார்த்தாலும் கவரிங்க தங்கமா ஆயிராது பத்துக்க. ஏக்கா என்னக்கா நீங்களும் இப்படி சொல்றீங்க? மனசே கஷ்டமா இருக்குக்கா. ஏ ஒத்தரோசா கொஞ்சம் வாடி ப்ளீஸ் டி, வேணா 2 பிரியாணியா வாங்கி தரேன். எம்மா நீ 10 பிரியாணி வாங்கி தந்தாலும் இந்த மாதிரி திருட்டு பலியெல்லாம் ஏக்க என்னால முடியாதுப்பா. அங்க போனோன்னா கடையில வச்சு அசிங்கப்படுத்துறவாங்க. அவ்வளவு வரும் பார்த்தாவது தெரியுமா அந்த பெரிய கடையில. இவன் சின்ன கடைக்கு கூட்டு போனா கூட ஆள் இருக்காது. நம்மளும் அப்படியே அந்த சேட்டா இருந்தாலும் பேசி முடிச்சிருக்கலாம். தேவையில்லாம பெரிய கடைக்கு போவோம் நாங்க கூட்டு போய் அவ்வளவு வரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாவ. சீ, எப்படி தெரியுமா சொன்னாவே? இவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, எப்படி பகல் கொள்ள அடிக்கிறாங்க, கவரி நகையை கொண்டு வந்திருக்காங்க, எப்படி அசிங்கப்படுத்தினவோ தெரியுமா? நீ வேணா போய் அசிங்கப்படுத்தின பண்ணி என்னால முடியாது, என்ன விட்டு தயவு செய்து. என்னங்கடி இப்படி சொல்றீங்க? ஏக்கா வாங்க கணமா போவோம். இவன் இன்னும் கொஞ்ச நேரம் இவகிட்ட இருந்தேன்னு என் மண்டை குழப்பி எனக்கு கூட்டு பேரோ பார்த்துடுங்க. ஏ சின்ன பொண்ணு, ஒழுங்கா உங்க மாமாட்ட போய் கேளு இந்த சேனி என்ன விஷயம், என்ன ஆச்சுன்ட்டு. சரிக்கோ. நெட்ட பையன் எப்படி ஏமாத்திருக்கான் பாரு. அட பாவி மக்கா, இதுக்குதான் நகை எடுக்காதன்னு அந்த கத்துனானோ. இன்னைக்கு நான் இதை விடுற மாதிரி இல்ல. நெட்ட பையட்ட போய் இன்னைக்கு நான் சண்டை போடுறேன்னா இல்லையான்னு பாரு. யோ நெட்ட இந்தா வரையா. யோ நெட்ட 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 பையன், இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. யோ நெட்ட. இவ என்ன இப்படி நின்னு கத்திட்டு கிடக்கா? ஐயே, இது என்ன கையில நம்ம செயினோட எல்லாம் வந்திருக்கா? யோ நெட்ட என்ன இது? என்ன கையில என்ன செயின் தானே வச்சிருக்கா? வேற என்ன? ஏன் செயின் எதுக்கு எடுத்துட்டு வந்தா? ஓன் செயின் தான், ஆனா இது தங்கமா இல்ல கவரிங்கா? ஐயே, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்காளோ. தங்கமா கவரிங்கான்ல கேக்கா? அது 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 தங்கம் தான். என்னது தங்கமா? ஆமா சின்ன பொண்ணு, ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்ப செயின் தூக்கிட்டு வந்து நிக்கா? யோ நெட்ட, இந்த மாதிரி போய் சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத. தங்கமா தங்கம். என்ன சின்ன பொண்ணு, நான் போய் சொல்லலடி. யோ நெட்ட, நான் இப்பதான் நகை கடைக்கு போயிட்டு வரேன். அங்க ஏதோ உரசி பார்த்தோன்னே தங்கம்ல கவரிங்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன். சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத பத்துக்க. ஐயே, இவ என்ன இந்த செயினையா தூக்கிட்டு நகை கடைக்கு போனா? ஏ நெட்ட, இப்ப உண்மையை சொல்றியா இல்லையா? ஏ சின்ன பொண்ணு, அது கவரிங் தாண்டி. என்னது கவரிங்கா? சும்மா தங்க செயின் கழுத்துல போட்டு எங்க அம்மா போட்டதுன்னு ஆட்டிட்டு போட்டுட்டு திரிஞ்சா இப்ப என்ன கவரிங்கா? ஏ சின்ன பொண்ணு, அது கவரிங் தாண்டி. நாங்க சரி உன்ன கல்யாணம் பண்ணணும்ல, அதான் மாப்பிளைக்கு 3 பவுன் செயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பீலா விடுறதுக்காண்டி இப்படி இது பண்ணோம் பாத்துக்க. அட பாவி மக்கா, இந்த செயினை வச்சுட்டு கொஞ்ச நெஞ்சா கூத்தா பண்ணீங்க. வேற என்ன எத்தனை போய் சொல்லிருக்கியே? இந்த வீடாச்சும் உன் வீடா இல்லன்னா இதுவும் வேற யார் வீடா? சின்ன பொண்ணு, வீடு வந்து என் வீடு தாண்டி. ஆனா வீட்டு பத்திரம் தான் எங்க சித்தப்பா பேர்ல இருக்கு பத்துக்க. என்ன எழுதி தரல. யோ நெட்ட, என்னையா சொல்ற? தலையில ஒரேடியா குண்டா போட்டுட்டே இருக்கியே ஐயா.
என்னது உங்க சித்தப்பையும் பேர்ல இருக்கா? ஐயோ அதை எழுதி வாங்கலையா இன்னும்? உங்க சித்தப்பையும் பேர்ல இருந்தா வீடு எப்படியா உனக்கு சொந்தம் வரும்? அவன் பையனுக்கு தானேயா சொந்தம் வரும்? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கா? நம்ம தானே இந்த வீட்டுல இருக்கோம், அப்ப இந்த வீடு நம்மளுக்கு தான் பத்துக்க. நெட்ட பையன் இவன் பைத்தியமா இருக்கிறது இல்லாம நம்மளையெல்லாம் சேர்த்து பைத்தியமாக்கி விட்டுருவான். ஐயோ நெட்ட வீட்டை முதல்ல எழுதி வாங்கியா. சின்ன பொண்ணு அதுல எங்க சித்தப்பா எழுதி வச்சிருவாவ. ஐயோ சரியான கோயவா இருக்கானே. என்னென்னலாம் போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணானுங்கன்னு தெரியலையே. வீடு இருக்குன்னானுங்க, 3 பவுன்ல செயின் இருக்குன்னானுங்க, தோட்டம் துறவுலாம் இருக்குன்னானுங்க, இதுல வேற 4-5 மாமரம் 4-5 புளிய மரம்லாம் இருக்குன்னானுங்க. என்னென்னலாம் போய் சொல்லி என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கானுங்களோ தெரியலையே. சின்ன பொண்ணு என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? சாரி சின்ன பொண்ணு, உன்கிட்ட இதை அப்பவே சொல்லியிருக்கணும். நான் சரி அப்படின்னு சொல்லாம விட்டேன். யோ நெட்ட பைய சொல்லியிருந்தா இன்னைக்கு போய் அசிங்கப்படாமையாச்சும் வந்திருப்பேன். யோ ஆடி ஆஃபர்னு சொன்னேன், ஏதாவது ஒரு காசு கீசு தந்தியாயா? நீ தரலன்னு தானையா நான் நகையை தூக்கிட்டு போனேன். சின்ன பொண்ணு சாரிடி, கோவப்படாத சின்ன பொண்ணு. ஆமா நீ பண்ண வேலைக்கோட கோவப்படாம உமா வச்சு கொஞ்சிராவ. நெட்ட பைய இப்படி மண்டையில ஒரேடியா இடிய தூக்கி போட்டியே நெட்ட. சின்ன பொண்ணு கோவப்படாதடி. நீ கோவப்பட்டா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் தாங்க மாட்டாவ. நண்பர்களே நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி எத்தனை போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணான்னு தெரியல. இவனை நம்ம சும்மா விடலாமா? நண்பர்களே என்ன கல்யாணம் பண்ணும்போது வீடு இருக்குன்னா, தோட்டம் இருக்குன்னா, செயின் இருக்குன்னா, கார் இருக்குன்னா, பைக் இருக்குன்னா, இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது. ஒரு இத்த சைக்கிளோட சுத்திட்டு இருந்தான். எங்க அப்பன் தான் பாவம் பார்த்து ஒரு பைக் வாங்கி கொடுத்தான். கடைசியில பார்த்தா செயின் கவரிங்குங்க, வீடு சித்தப்பன் பேர்ல இருக்குங்க. என்னெல்லாம் கதை வச்சிருக்கானோ தெரியலையே நண்பர்களே. இந்தா ஆரம்பிச்சிட்டாப்பா. சின்ன பொண்ணு, உனக்கு என்னடி வேணும்? சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாப்பி பர்த்டே சோபனா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சோபனா. நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே ஆனந்த். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஆனந்த். நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் அர்ஷியா, ஹாய் ஷம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் ஐஷு, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் சித்தார்த், ஹாய் மோகித், ஹாய் புவனா, ஹாய் மகா, ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் ரவீனா சுபாஷ், ஹாய் ராஜ், ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் சுந்தரம், ஹாய் லட்சுமி, ஹாய் பாக்கி லக்ஷ்மி, ஹாய் பகவதி, ஹாய் சுதனேஷ், ஹாய் பிரண்யா, ஹாய் செவ்வந்தி, ஹாய் ஹேமாஸ்ரீ, ஹாய் சிவா, ஹாய் பவித்ரா, ஹாய் பிரேம், ஹாய் மாரி, ஹாய் இசை, ஹாய் பார்வதி, ஹாய் கவியரசன், ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் திருமூர்த்தி, ஹாய் அருள்ஜோதி, ஹாய் ஜெயசாமி, ஹாய் அஸ்ஃபியா, ஹாய் இந்து, ஹாய் கலா, ஹாய் இசை, ஹாய் மல்லிகா விக்னேஷ், ஹாய் பவ்யா, ஹாய் ஜன்வி ஸ்ரீஜெய், ஹாய் தீபிகா, ஹாய் நிஷாந்த், ஹாய் ஸ்ரீகாந்த், ஹாய் மகிஷாலினி, ஹாய் கவியரசி, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் பிரகாஷ், ஹாய் சோபனா, ஹாய் அகிலன், ஹாய் வசந்தன், ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் நூர்ஜுகான், ஹாய் ரேவதி பாலா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் சரத்விக். நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.